கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றும் இந்த அதிகாலை ஜப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள் நிச்சயமாகவே பாக்கியவான்கள். நிச்சயமாகவே ஒரு நல்ல வாழ்க்கையை உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களுக்கென்றும் உங்கள் பிள்ளைகளுக்கென்றும் குடும்பத்திற்கென்றும் உங்கள் குடும்ப ஜீவிதத்திலே, சொந்த ஜீவிதத்திலே, உங்கள் வியாபாரத்தில், கையின் பிரயாசங்களில், வேலைகளில், நீங்கள் செய்து வருகிற ஊழியங்களிலே கர்த்தர் மகிமையும் மகத்துவமுமான காரியங்களை செய்வார் என்பதிலே மாற்றமே இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, அநேகராய் காணப்படுகிற நாம் தேவ பிள்ளைகளாய், உண்மையாய், உத்தமமாய், தேவனுக்கே பிரியமாய், இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய், கவனமாய் வாழ்க்கை நடத்துகிற பிள்ளைகள் கூட அநேக முறை பல்வேறு சோதனைகளிலும் வேதனைகளிலும் அகப்படுகிறது சாத்தியமாய் இருக்கிறது. அநேகர் பல்வேறு உபத்திரவங்கள் அவர்களை சூழ்ந்து கொண்ட பொழுது சோர்ந்து போய்விடுவது இயற்கையாய் போய்விடுகிறது. சோர்வும் பயமும் அவநம்பிக்கையும் சந்தேகமும் ஒரு மனிதனை மலை பாம்புகள் போன்று விழுங்கவும் சுற்றி சூழ்ந்து பிடித்துக் கொள்ளவும் செய்கிறது. அவன் அழிவின் விளிம்புக்கே, ஆபத்தின் மரணத்தின் வாசலுக்கே சென்று திரும்புகிற சூழ்நிலையும் ஏற்பட்டு விடுகிறது. ஆதலினால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு வருகிற சோதனைகளை குறித்து அல்லது சோதனைகளினால் வருகிற உபத்திரவங்கள், படுகிற பாடுகளை குறித்து இன்று நாம் தியானிக்க போகிறோம். நன்றாய் கவனியுங்கள். இந்த காரியங்களை நன்றாய் கவனித்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் இந்த தேவ ரகசியங்கள், இந்த சத்தியங்கள், தேவன் கொடுக்கிற அற்புதமும் அதிசயமுமான சத்தியங்கள் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே ஜெயத்தை கொண்டு வரும். நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். ஒருவேளை நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம், அநேகர் ஏன் ஐயா எனக்கு இத்தனை சோதனைகள்? கர்த்தருக்கு பிரியமாய் வாழுகிறேன், ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், ஊழியங்களை தாங்குகிறேன், ஊழியங்களுக்கு உதவிகள் செய்கிறேன், எல்லாம் செய்திருந்தும் இத்தனை பாடுகள், இத்தனை சோதனைகள், இத்தனை உபத்திரவங்கள் ஏன் எனக்கு மட்டுமே இத்தனை பாடுகள் என்று அநேகர் கேட்கிற கேள்விகளும் அநேகருடைய இருதய குமுறல்களும் எனக்கு கேட்காமல் இல்லை. அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் குமுறல்களை, உங்கள் வேண்டுதல்களை, உங்கள் புலம்பல்களை, உங்கள் பெருமூச்சை கேட்டு இன்று கர்த்தர் உங்களோடு பேச சித்தமாயிருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். ஏனையா இந்த சோதனைகள், ஏனையா இந்த உபத்திரவங்கள், மலை பாம்புகள் எங்களை விழுங்கி விடுவது போன்ற சோதனைகள், எங்களை சுற்றி சுழிந்த என்னுடைய வாழ்க்கையை, குடும்பத்தை, குடும்ப வாழ்க்கையை சேதப்படுத்தி விடுவது போல் எங்களை சூழ்ந்து பிடித்திருக்கிற மலை பாம்புகள், எங்கள் இரத்தத்தை உறிஞ்சிக் கொண்டே இருக்கிற அட்டைகளை போன்று எங்களை கொன்றுவிடுமோ என்று நாங்கள் நினைக்கக்கூடிய அளவிலே காணப்படுகிற சோதனைகள் எங்களை சூழ்ந்திருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறீர்கள். நன்றாய் கவனியுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. இவைகளெல்லாம் உங்களை வெற்றி படிக்கட்டுகளிலே, சோதனைகள் எல்லாம் உங்களை சாதனையாளர்களாக மாற்றுவதற்கே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, என் ஸ்டைல்ல சொன்னா, உங்கள் சோதனைகள் உங்களை நிச்சயமாய் சாதனையாளர்களாய் மாற்றும். நிச்சயமாய் பாருங்கள், உங்கள் சோதனைகள் எல்லாம் உங்கள் வெற்றி வாழ்க்கையின் அற்புதமும் அதிசயமுமான படிக்கட்டுகள். அல்லேலூயா. மைட்டி காட். இந்த சோதனை, அந்த சோதனை, எத்தனை சோதனைகள் என்று சொன்னீர்களே, இவைகள் எல்லாம் உங்களை அற்புதமும் அதிசயமான ஒரு மேன்மை மகத்துவமான வாழ்க்கைக்கு வழி நடத்துகிற படிக்கட்டுகள் என்பதை மறந்து விடாதிருங்கள். நீங்கள் தடைகளை தாண்டி ஓடுகிறீர்கள், ஜெயம் எடுப்பதற்காக, ஒரு நல்ல ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்வதற்காக என்பதை மறந்து விடாதிருங்கள். இந்த மேன்மை எல்லாம் ஏதோ குறுக்கு வழியில் வரும் என்று நம்பின அநேகர் ஏமாந்து போனார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ உல்லாச பிரயாணம் போன்றது, அல்லது இது ஒரே ஆடலும் பாடலும், இது ஒரு வகையான
மகிமையான உல்லாச பிரயாணமும் மகிழ்ச்சி கூத்தாடுகிற காரியம் என்று நான் நினைத்து ஏமாந்து போனவர்கள் ஏராளம் ஏராளம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். கிறிஸ்துவோடு வாழவும், அவரோடு ஜீவிக்கவும், அவரோடு நடைபோடவும், கிறிஸ்துவோடு நீங்கள் ஆளுகை செய்யவும், நீங்கள் அவரோடு கூட அவருடைய நாமத்தின் நிமித்தம், அவருடைய ராஜ்யத்தின் நிமித்தம், அவருக்காய், அவருடைய ஊழியங்களுக்காய் நீங்கள் பாடுபடுவதும், அவருடைய காரியங்களுக்காய் நாம் பாடுகளை சகிப்பதும் அவசியமாயிருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அவரோடே கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடே கூட ஆளுகையும் செய்வோம். மாற்றமே இல்லை. என் வாழ்க்கையில, என் ஊழியத்தில, இந்த மகிமையான ஊழியத்திலே நான் கண்டுகொண்ட ஒரு வெற்றியின் ரகசியம் இருக்கிறது என்றால், என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவரோடு கூட நீங்களும் நானும் ஆளுகை செய்ய விருப்பமுடையவர்களாய் இருப்போமே ஆனால், ஐயா, அவரோடு கூட ஆளுகை, இந்த அற்புதங்களின் ஆண்டவரோடு நடைபோடவும், உலாவவும், அவருக்குள்ளே வாழவும், அவரால் ஜெயம் எடுக்கவும் நீங்கள் விரும்பினால், அவரோடு கூட பாடுகளை சகித்தீர்களே ஆனால், சோதனைகளை சகித்தீர்களே ஆனால், அவரோட கூட ஆளுகையும் செய்வீர்கள் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. ஆதலினால் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள், எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள். அற்புதங்களின் ஆண்டவர், அதிசயங்களை செய்கிறவர், என்றென்றுமாய் உங்களோட இருக்கிற அற்புதங்களின் ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை கைவிடுவதே இல்லை. ஒரு நாளும் உங்களை அவர் தோற்று போக அனுமதிப்பதே இல்லை. நிச்சயமாய், அதிநிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் மகிமையும் மகத்துவமான காரியங்களை செய்வார். நீங்கள் வெற்றி சிறப்பீர்கள், அதிலே மாற்றமே இல்லை. ஐயா, இந்த 7 வழிமுறைகளை குறித்து நாம் இப்பொழுது தியானிப்போம். நன்றாக கவனியுங்கள். ஏன் உங்களுக்கு சோதனைகள் வருகிறது? ஏன் இத்தனை பாடுகள்? அருமையான தேவ பிள்ளைகளே, ஏன் இத்தனை? எனக்கு மட்டுமே இத்தனை? உனக்குத்தான் அன்பு சகோதரனே, சகோதரியே, உனக்குத்தான் வரும் இவைகள் எல்லாம். உன்னைத்தான் இவைகள் எல்லாம் நெருக்கும். உன்னை சுற்றித்தான் இவைகள் எல்லாம் சூழ்ந்து வரும். ஓ, அக்கினி சூளை போல் உன்னை சுற்றும், சிங்க கபி போல் உன்னை மூடிக்கொள்ளலாம். ஓ, புயற் காற்றும் கடல் கொந்தளிப்பும் உன்னை, உன் குடும்பத்தை, உன் படகை அல்லது உன் வாழ்க்கையை சூழ்ந்து கொள்ளலாம். ஓ மைட்டி காட், எத்தனையோ காரியங்கள் உனக்கு நடப்பதெல்லாம் உனக்கு ஒரு ராஜ மேன்மையை, உன்னை வெற்றி சிறக்க செய்வதற்காக என்பதை மறந்து விடாதே. அன்பு சகோதரனே, சகோதரி, நன்றாய் கவனியுங்கள். இந்த 7 தேவ ரகசியங்களை குறித்து நாம் தியானிக்கிறோம். என்னையா இது ரகசியம் கேட்டீங்கன்னா, இது அநேகருக்கு நாம் நிச்சயமாய், நீங்களும் நானும் கூட, நாம் உபத்திரவப்படும் பொழுது, சோதிக்கப்படும் பொழுது, சோதனைகளை சகிக்கும் பொழுது அநேக முறை இவைகளெல்லாம் நமக்கு ரகசியம் போல் இருக்கிறது. ஐயா, நான் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், உபத்திரவப்படுகிறேன், கஷ்டத்திலும் கடனிலும், என் ஜீவிதம் மிகவும் கொடுமையாய் போய்கொண்டிருக்கிறது என்கிற போதெல்லாம், இந்த பொல்லாத சத்துரு, வஞ்சிக்கிறவனும் ஏமாற்றுகிறவனும் திருடனும் ஆகிய சத்துரு உங்களை நிச்சயமாய், அவன் உங்களை பல்வேறு வகைகளிலே உபத்திரவமும் கொடுமையையும் உங்களுக்கு கொடுக்கிறான். அநேக வகைகளிலே உங்களை பயமுறுத்துகிறான். ஆதலினால் இது போன்ற காரியங்களை நான் நம்புவதற்கு ஏதுவல்லாது போகிறது. ஆனால் நாம் நம்பித்தான் ஆக வேண்டும். இவைகள் அதனால் தான் தேவ ரகசியங்கள் என்று சொல்லப்படுகிறது. நன்றாய் கவனியுங்கள். ஒன்றாவதாக, நிச்சயமாய் சோதிக்கப்படுகிற நீங்கள் முடிவிலே உத்தமர்கள் என்றும், உத்தமர்களாய் வாழ்ந்து பாக்கியவான்களாய் உங்களை மாற்ற கர்த்தர் விரும்புகிறார். மாத்திரமல்ல, இரண்டாவதாக, தகப்பன் ஒரு அன்பு நேசிக்கிற, உங்களை நேசிக்கிற ஒரு தகப்பன் சிட்சிக்கிறது போல உங்களை சிட்சிப்பதற்காக, எதற்காக என்றால், ஒரு தகப்பனை போல உங்களை நேசிப்பதற்காக, உங்களை வாழ வைப்பதற்காக. அன்பு தேவ பிள்ளைகளே, மூன்றாவதாக, நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த சோதனைகள் வருகிறது. ஐயா, தாவீது சொன்னது போல, நான் சோதிக்கப்பட்டது நல்லது, ஆதலினால் நான் உபத்திரவப்பட்டது நல்லது. ஐயா, என்னையா நல்லது? ஆதலினால், அதனால் நான் தேவனுடைய பிரமாணங்களை, கற்பனைகளை, கட்டளைகளை கற்றுக்கொண்டு கீழ்ப்படிய ஏதுவாயிற்று. அன்பு தேவ பிள்ளைகளே, நான்காவதாக, நீங்கள் துன்பப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. மாத்திரமல்ல, ஐந்தாவதாக, உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுதுதான் அது பொன்
பொன்னை காட்டிலும் அதிக விலையேறப்பட்டதாய். நன்றாய் கவனியுங்கள் அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே. உங்க விசுவாசம் சாதாரணப்பட்டதல்ல. பொன்னை காட்டிலும் அதிக விலையேறப்பட்டதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்கள்ட்ட பொண்ணு இருக்குதோ, பொருள் இருக்குதோ, என்ன இருக்குதோ இல்லையோ, நிச்சயமாய் உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுதுதான் அது பொன்னை காட்டிலும் அதிக விலையேறப்பட்ட சொத்தாய், சம்பத்தாய் உங்களுக்கு மாறிவிடும். நீங்களோ வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். இன்னும் ஆறாவதாக பார்த்தீர்களானால், உங்களை நிச்சயமாகவே கர்த்தர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி உங்களை பலப்படுத்தி நிலைநிறுத்தும்படியாய் அநேகம் ஆயிரங்களுக்கு முன்பாக உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி, ஹல்லேலூயா, உங்களை ஸ்திரப்படுத்தின என்னன்னா, அநேகம் ஆயிரம் உபத்திரவங்களுக்கும் அநேகம் ஆயிரம் ஜனங்களுக்கு முன்பாக உங்களை ஸ்திரப்படுத்தி மலை மேல் உள்ள பட்டணமாய், கண்மலை மேல் கட்டப்பட்ட மாளிகையாய் உங்களை ஸ்திரப்படுத்தி உங்களை பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். எவனும் அசைக்க முடியாது, எந்த கொம்பனும் தொட முடியாது. எந்த யுத்தங்களின் செய்தியும், எந்த விதமான புயலும் புயற்காற்றும் கொந்தளிக்கிற கடல் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு எதிர் நிற்க முடியாதபடி உங்களை நிலைநிறுத்துவார். மாத்திரமல்ல, ஏழாவதாக மிகவும் அதிகமான, நல்லா கவனிங்க, சோதனையை சகிக்கிறீர்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து கடந்து செல்லுகிறீர்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை, சாதாரண நித்திய கனமகிமை அல்ல, சாதாரண மகிமை அல்ல, மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்கும் இந்த சோதனைகள் உங்களுக்கு ஜீவ கிரீடத்தை இறுதியாக கொண்டு வரும். அருமையான தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே வருகிற இந்த சோதனைகளை எல்லாம் சாதனைகளாய் மாற்றும்படியாய் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஐயா, நீங்கள் துன்பப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது என்பதை மறந்து விடாதிருங்கள். நீங்கள் சோதிக்கப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது என்பதை மறந்து விடாதிருங்கள். சோதிக்கப்படுகிற எவனும் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக என்றும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. சோதனையில் இருந்து உங்களுக்கு தப்பிச் செல்லும் போக்கையும் நம்முடைய கர்த்தரே ஏற்படுத்துவார். கலங்காதிருங்கள். இன்று நாம் ஜெபிப்போம், தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். அருமையான தேவ பிள்ளைகளை, நாளை இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை நாளை அதிகாலை ஜெபத்திலே நாம் தியானிப்போம். நிச்சயமாகவே இன்று அதை முழுவதும் தியானிக்கும் பொழுது அது மிகவும் அதிகமான நேரத்தை எடுத்துவிடும். அன்பு சகோதர சகோதரிகளை, நன்றாய் கவனியுங்கள். நாளை அதிகாலையிலே இந்த காரியத்தை நாம் தியானிக்கலாம். இப்பொழுதும் ஜெபிப்போம். அன்பு சகோதர சகோதரிகளை, நிச்சயமாய் கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகளையோ நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். மாற்றமே இல்லை. ஐயா, சோதிக்கப்பட்ட பின்பு நீங்கள் சுத்த பொன்னாய் விளங்குவீர்கள். மாற்றமே இல்லை. பாக்கியவான்களாய் மாறுவீர்கள். அதற்காகவே சோதிக்கப்படுகிறீர்கள். தகப்பனை போல் அவர் உங்களை நேசிக்கிறதினால், ஒரு தகப்பனை போல் உங்களை சுமந்து காத்து உயர்த்தி உங்களை மகிமைப்படுத்த விரும்புகிறதினால் இவைகளை அனுமதித்திருக்கிறார். நிச்சயமாய் துன்பப்பட வேண்டியது அவசியம் என்பதை மறந்து விடாதிருங்கள். நீங்கள் உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுதெல்லாம் கவலைப்படாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். அவரே உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்தி மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உங்களுக்கு உண்டு பண்ணுவார். முடிவிலே உங்களுக்கென்று வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்ளுவீர்கள். அந்த அற்புதமும் அதிசயமுமான பரலோக வாழ்வை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது ஜெபிப்போம். இந்த செய்தியை அநேகருக்கு ஷேர் பண்ண மறந்து விடாதிருங்கள். இந்த செய்தியை கேட்கிற யாராகிலும் நிச்சயமாய் நீங்கள் நம்முடைய இவாஞ்சலிஸ்ட் ரவி அபிரகாம் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் நிச்சயமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன்ல அமுக்குங்க. அதிகாலை வேளையிலும் இரவு வேளைகளிலும் ஒவ்வொரு நாளும் வருகிற ஒரு நிமிட செய்திகளும் உங்களை நிச்சயமாய் கர்த்தருக்குள்ளே வளர்ந்து பலத்து சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்துகிறதாய் இருக்கும். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒருவரும் சோர்ந்து போகாதபடி
என் தேவனாகி கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிற உம்மையே நோக்கி பார்க்கிற யாவரும் வெட்கப்பட்டு போகாதபடி என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் இவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய், என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகத்தினாலே இந்த காலை வேளையிலே இந்த ஜெயம் எடுக்கிற ஒரு ஜெபத்தை, அற்புதங்களை அதிசயங்களை பெற்றுக் கொள்ளுகிற இந்த அற்புதமான ஜெப வேளையிலே ஐயா உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் தொடுவீராக. தொட்டு ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. என் வாழ்க்கையிலே ஏன் இத்தனை பாடுகள், ஏன் இத்தனை உபத்திரவங்கள், ஏன் இத்தனை கொடுமைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது ஐயா? நான் வாழ்வதற்கு வழியே இல்லையா? தப்பிச் செல்வதற்கு வழியே இல்லையா? எப்படி நானும் என் பிள்ளைகளும் தப்பிச் செல்ல போகிறோம் என்று அநேக சோதனைகளிலும் வேதனைகளிலும் அகப்பட்ட பிள்ளைகளுக்காய் என் தேவனாகிய கர்த்தர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காக உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் தெய்வமே உமக்கு நன்றி ஐயா. உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்க விரும்புகிற மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை பெற்றுக் கொள்ளும்படியாய் இவர்கள் சோதிக்கப்படுகிற இடங்களிலே ஆமென் என் தேவனாகிய கர்த்தர் இவர்களை உத்தமர்களாய் பாக்கியவான்களாய் நிலைநிறுத்தும்படியாய் அநேகம் ஆயிரம் ஜனங்களுக்கு முன்பாக ஐயா சோர்ந்து அழிந்து போகிற அல்லது சோதனைகளிலே சிக்கி போராட்டங்களிலே சிக்கி அழிந்து மண்ணோடு மண்ணாய் போகிற அல்லது இருக்கிற இடம் தெரியாமல் போகிற ஜனங்களுக்கு மத்தியிலே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீரே தப்பிச் செல்லும் போக்கையும் உண்டு பண்ணுகிறவராய் இவர்களை நீர் ஆதரித்து பாதுகாக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் என் தெய்வமே ஐயா உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் இந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி துளிகளிலும் தேவனுக்குள்ளே வைராக்கியமாய் உற்சாகமாய் தேவனுக்குள்ளே இன்னும் ஸ்திரப்படவும் சீர்படவும் நிலைநிறுத்தப்படவும் இவர்களை கர்த்தர் பலப்படுத்துவீராக. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய மகிமை இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும், பாதுகாக்கட்டும். என் தேவனாகிய கர்த்தர் லார்ட் உம்முடைய பிள்ளைகளுக்கென்று வைத்திருக்கிற ராஜமேன்மைகளுக்காய் இவர்களை நடத்தும்படியாய், இவர்களை சாதனையாளர்களாய் மாற்றும்படியாய், வெற்றியாளர்களாய் இவர்கள் வாழ்க்கை ஒரு வெற்றி திருப்புமுனை உண்டாகும்படியாய், வெற்றி வாழ்க்கையாய் மாறும்படியாய் உம்முடைய பிள்ளைகளை அப்படியாய் நீ நடத்தி வருகிற மகிமையான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. யார் யார் இந்த அதிகாலை வேளையிலே அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடக்க வேண்டிய காரியங்களுக்காய், தாமதப்படுகிற காரியங்களுக்காய், உபத்திரவங்களுக்காய் ஆமென் சோர்ந்து போய் அல்லது எல்லாவற்றிலும் எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு மட்டும் ஏன் என் பிரச்சனை, நான் மட்டும் ஏன் இத்தனை பாடுகளும் உபத்திரவங்களையும் சகித்துக் கொண்டிருக்கிறேன் என்று கவலையோடும் கண்ணீரோடும் வந்திருக்கிற 1000 கேள்விகளோடு வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் இன்று நீர் பேசிய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இழந்த எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் நாலத்தனையாய் ஏழத்தனையாய் நூறத்தனையாய் திரும்ப கொடுக்கிற நல்ல தேவன் என்று நம்பி இழந்தவைகளை குறித்து தவறி போனவைகளை குறித்து நாங்கள் இனி கவலைப்படாமல் ஆமென் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஒருவேளை எங்கள் பிள்ளைகளை ஐயா எங்களுக்கு அருமையானவர்களை நாங்கள் ஒரு நாளிலே இழந்திருந்தாலும், எங்களை ஒருவேளை அவர்களை சாவுக்காகி நாங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டிய அவசியங்கள் நேரிட்டிருந்தாலும், வரப்போகிற நாளிலே இந்த சோதனைகளை சகித்து நாங்கள் பெறுகிற ஜீவ கிரீடத்தின் மூலமாய் ஐயா அந்த நித்திய வாழ்வின் மூலமாய் நாங்கள் நிச்சயமாய் இழந்து போன எங்கள் பிள்ளைகளை குடும்ப உறுப்பினர்களை நிச்சயமாய் நாங்கள் சந்திப்போம். ஒரு நாளிலே தேவ சமூகத்திலே சந்திப்போம் என்ற தைரியத்திலும் விசுவாசத்திலும் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை தேற்றும்படியாய், அரவணைத்துக் கொள்ளும்படியாய், ஆறுதல் ஆற்றுப்படுத்தும்படியாய் பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளன் ஐயா இவர்களை சூழ்ந்து கொண்டு நடத்தும்படியாய், துணையாளராய் தேற்றவாளனாய் எல்லா சூழ்நிலைகளிலும் உங்க அனுக்கிரகம் கிருபை சமாதானம் இவர்களை ஆண்டு கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா வகையிலும் கர்த்தருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், பாதுகாக்கட்டும். ஐயா நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக யார் யார் குடும்ப உறுப்பினர்களை இழந்து அல்லது குடும்பத்தில் காணப்பட்ட நிம்மதியை, சமாதானத்தை, சந்தோஷத்தை இழந்து காணப்படுகிறார்களோ அவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர் இந்த இழப்புகளுக்கு ஏற்ற சந்தோஷத்தையும் சமாதானத்தையும்
சமாதானத்தையும் ஏழத்தனையாய் நூறத்தனையாய் திருப்ப கொடுக்கும்படியாய் இவர்கள் இருதயங்களிலே ஆவி ஆத்துமாவிலே ஆமென் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இவர்கள் இருதயங்களிலே ஆவி ஆத்துமாவிலே என் தேவனாகிய கர்த்தர் இந்த உலகம் கொடுக்க பிரகாரமாய் அல்ல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் சொன்னீங்களே, அந்த சொல்ல முடியாத அற்புதமும் அதிசயமுமான சமாதானம் இவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எந்த சூழ்நிலையிலும் உம்முடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடி என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் லார்ட் இவர்களை சூழ்ந்து கொண்டு பாதுகாக்கும்படியாய், இவர்கள் வாழ்க்கையிலே அற்புதமும் அதிசயமுமான காரியங்கள் நடக்கும்படியாய் தேவனாகிய கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்காய் இறங்கும்படியாய் காரியங்கள் எல்லாவற்றையும் மாறுதலாய் முடிய செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஐயா உம்முடைய கிருபை இவர்கள் பிள்ளைகள் மீதும் பிள்ளைகளின் பிள்ளைகளின் மீதும் தீவிரமாய் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். உங்க தயவுள்ள கரம் கூட இருக்கட்டும். கர்த்தராகிய ஆண்டவர் இவர்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. டேடி உங்க கிருபையின் கரம் இவர்களை பலப்படுத்தட்டும். இன்று இவர்கள் வாழ்க்கையிலே ஒரு வெற்றி திருப்புமுனை உண்டாகும்படியாய், ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய், அதி சீக்கிரத்திலே இந்த லேசான உபத்திரவங்கள் மாறும்படியாய், இவர்களுக்கு அது நித்திய கனமகிமையை கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சிக்காய் உதவிய அன்பு சகோதரி ஈரோட்டை சார்ந்த ராணி என்கிறதான அன்பு சகோதரிக்காகவும் அவருடைய குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் சுவாமி. நீர் கொடுத்த பிள்ளைகளுக்காக என் தேவனாகிய கர்த்தர் குடும்பத்திலே அற்புதமும் அதிசயமும் நடக்க செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எதிர்வருகிற எல்லா பிரச்சனைகளும் எல்லா சோதனைகளும் சாதனைகளாய் மாறும்படியாய், இந்த எதிர்வருகிற எல்லா பாடுகளும் உபத்திரவங்களும் இவர்கள் வாழ்க்கையிலே வெற்றி திருப்புமுனையை, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை மறுமலர்ச்சியை வெற்றி திருப்புமுனையை கொண்டு வரும்படியாய் என் அன்பு சகோதரிக்காய் பிள்ளைகளுக்காய் குடும்பத்திற்காய் ஜெபிக்கிறோம். ஜெபவேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் லார்ட் இந்த கமெண்ட் பாக்ஸ்ல யார் யார் அவருடைய விண்ணப்பங்களை எழுதி இருக்கிறார்களோ ஐயா அவர்களுக்காகவும் அவருடைய பிள்ளைகளுக்காகவும் எழுதப்பட்ட எல்லா விண்ணப்பங்களும் கோரிக்கைகளும் ஜெப விண்ணப்பங்களையும் என் தேவனாகிய கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறபடியினாலே அதிசயங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். அதி சீக்கிரத்திலே இந்த லேசான உபத்திரவங்கள் மாறட்டும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, கணவன் மனைவியுடைய வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, வியாபாரத்திலே கடனும் கஷ்டமும் உபத்திரமுமாய் சோதனைகளை சகித்துக் கொண்டு வாழ்ந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் எல்லாம் உத்தமர்களாய் நின்று நிலைத்திருக்கிறார்கள். இவர்களை பாக்கியவான்களாய் மாற்றும்படியாய் தகப்பனே, தகப்பன் சிட்சிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல சிட்சிக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறதே. நீரே ஐயா துன்பப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது என்பதனால் சோதனையை சகிக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் என் தேவனாகி கர்த்தர் இறங்கும்படியாய் இவர்களை, இவர்கள் பிள்ளைகளை, இவர்களை, இவர்கள் குடும்பத்தை, கணவனை, மனைவியை என் தேவமே நீரே சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீங்க சொன்னது போலவே மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை என் தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளுக்காய் ஏற்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென்.